ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் யூடியூப்ல இணைந்து கொள்ள யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட நடத்தி செல்கிற நல்லா நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலங்களிலே நெருக்கப்படுகிறோம், உடைக்கப்படுகிறோம், காயப்படுகிறோம். அநேகர் தஞ்சம் இல்லாதபடி நாங்கள் அலைந்து திரிகிறோம். எங்களுக்கு யார் ஆறுதல் செய்வார் என்று அநேக குடும்பங்கள், அநேகர்கள் நாம் ஏக்கத்தோடு தாகத்தோடு அலைந்து திரிவதுண்டு. ஆனால் எங்களுடைய ஆண்டவர் நெருக்கப்படுகிற யாவருக்கும் தஞ்சமாய் இருந்து, அவர் சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமாய் இருந்து என்னாலும் கரம் பிடித்து நடத்துகிற நல்லவராய் இருக்கிறார். எனவே இந்த நாட்களிலே அடைக்கலம் தேடி நாம் அலைந்து திரிகிறோம், ஆறுதலை தேடி அலைந்து திரிகிறோம். நம்மை ஆறுதல் படுத்த, நம்மை தேற்றுவதற்கு நல்ல ஆண்டவராகிய தேவன் நமக்கு உண்டாய் இருக்கிறார். எனவேதான் சங்கீதக்காரன் 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார்: சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, சிறுமைப்படுகிற யாவருக்கும் என்னுடைய ஆண்டவர் அடைக்கலமானவர். இன்று சிறுமைப்படுத்தப்படுகிறவர்கள், ஒடுக்கப்படுகிறவர்கள், தள்ளி வைக்கப்படுகிறவர்கள், மனுஷனால் ஏளனமாய் பார்க்கப்படுகிற அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆண்டவர் அடைக்கலமாய் இருக்கிறார். இந்த வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து போராடி கண்ணீரோடு கவலைகளோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அடைக்கலமாய் இருக்கிறார். எனவே பிரியமான தேவ நமக்கு அடைக்கலமாக இருந்தால் அவர் சகல வழிகளிலும் நம்மை ஆதரித்து, நமக்கு உதவி செய்து, நம்ம உயர்த்தி எல்லா நிலைகளும் என்னோடு உங்களோடு கூட இருந்து நடத்தி செல்ல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே யார் உங்களை சிறுமப்படுத்த நினைக்கிறார்களோ, யார் உங்களை ஒதுக்கி வைக்க நினைக்கிறார்களோ, யார் உங்களை தள்ளி வைக்க நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களை பரியாசமாய் பார்க்கிறார்களோ, அந்த ஜனங்கள் மத்தியிலே கடவுள் எனக்கும் உங்களுக்கும் அடைக்கலமாக இருந்து அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நெருக்கப்படுகிற காலங்களிலே, இந்த நாட்களில் எத்தனை பேர் நெருக்கப்படுகிறீர்கள், எத்தனை உடைக்கப்படுகிறீர்கள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான வியாகுலங்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போகிற எனக்கும் உங்களுக்கும் என் ஆண்டவர் தஞ்சமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்க சமுதாயத்தினால் நெருக்கப்படலாம், இந்த உறவுகளால் நெருக்கப்படலாம், வறுமையினால நெருக்கப்படலாம், வியாதியில நெருக்கப்படலாம், இல்லாமைகளால் நெருக்கப்படலாம், இன்றைக்கு கடந்தொலை கஷ்டங்களோடு கூட நீங்கள் நெருக்கப்படலாம். கர்த்தர் உங்களுக்கு தஞ்சமாய் இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட யாரா இருந்தாலும் நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கத்திலே கடந்து போகலாம், எப்படிப்பட்ட வியாகுலமான பாதையிலே கடந்து போகலாம், ஒரு ஆறுதலற்ற நிலை, ஒரு கலக்கமான நிலை, அப்படிப்பட்ட நிலை இருந்தால் நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தஞ்சமாய் இருந்து அவர் உங்களை நடத்தி செல்ல உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் நெருக்கப்படுகிற காலங்களிலே கடந்து போகிறீர்களா, வேதனையின் காலங்களிலே கடந்து போகிறீர்களா, துன்பத்தின் பாதையிலே நடந்து போகிறீர்களா, ஒன்றை மட்டும் நிச்சயித்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தஞ்சமாய், ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலாய் இருந்து கரம் பிடித்து வழிநடத்துகிற மட்டுமல்ல, அவர் அடைக்கலமாய் இருந்து பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரின் அடைக்கலமாய் இருந்தால் என் மேல் யாரும் கை போட முடியாது, எங்களை யாரும் எங்களை எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்றால் அவர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நான் எந்த மனுஷனிடத்தில் நான் அடைக்கலம் போகல, நான் போய் இருக்கிற அடைக்கலம் என் ஜீவனுள்ள கர்த்தர், எனக்காக உயிரை கொடுத்த தேவன், எனக்காக யாவையும் செய்து முடித்த தேவன், எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3 நாள் உயிரோடு என்ற தேவனிடத்தில் தஞ்சமாய் இருக்கிறதுனால யாரும் என் மேல் உங்கள் மேல் கைப்படாதபடி அவர் காப்பாற்ற கரம் பிடித்து வழிநடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனவே இந்த நாளிலே நெருக்கப்படுகிறீர்களா, இந்த நாளிலே உடைக்கப்படுகிறீர்களா, இந்த நாட்களில் வேதனையின் பாதையிலே கடந்து போகிறீர்களா, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு தஞ்சமானவராய் இருந்து, அவர் உங்களை அடைக்கலமானவராய் இருந்து, அவர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருந்து கடைசி வரை இந்த நடத்தி செல்ல உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவே இந்த நெருக்கப்படுகிற காலங்களை கடந்து போற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு தஞ்சமானவராய் இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு தஞ்சமாய் இருந்தால் யாரும் என் மேல் உங்கள் மேல் கை போட முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க நெருக்கப்படுகிறீர்களா, இன்றைக்கு சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அடைக்கலம் தஞ்சமாய் இருக்கிறேன். அப்படியே கண்களை மூடி என்னோடு கூட ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டதான சிறுமைப்படுத்தப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே நீர் எனக்கு அடைக்கலமாயிருந்து, ஆண்டவரே இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே எனக்கு நீர் தஞ்சமாயிருந்து என்னை நடத்தும் ஆண்டவரே என்று கேளுங்கள். நிச்சயமாய் உங்களோடு என்னோடு கூட இருந்து அவர் கரம் பிடித்து வழிநடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலை உங்களை நெருக்கிறதோ அந்த சூழ்நிலைகளை உங்கள் தப்பி வைத்து அவர் தஞ்சத்தை எனக்கு தந்து தஞ்சமடைய பண்ணுகிற நல்ல தேவன் நமக்கு உண்டாய் இருக்கிறார். என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க. நான் ஒரு விசை கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் போகிற வழிகளை நீர் அறிந்திருக்கிறீர், நான் போகிற பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீர், இந்த நாளில் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று கேளுங்கள். அவர் நிச்சயமாய் செய்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றிலிருந்து தோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சிறுமைப்பட்டவர்களுக்கு நீ அடைக்கலமாய் இருக்கிறீர். ஆண்டவரை நெருக்கப்படுகிற காலங்களில் நீ தஞ்சமாய் இருக்கிறீர். யாரெல்லாம் சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ அவர்கள் அடைக்கலமாய் இருந்து, ஆதரவாய் இருந்து, உதவியாய் இருந்து ஒவ்வொரு குடும்பங்களை, ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாட்களில் நெருக்கத்தின் பாதையிலே, வியாகுலத்தின் பாதையிலே, சஞ்சலத்தின் பாதையிலே கடந்து போகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தஞ்சமாய் இருந்து கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீங்குக்கும் விலக்கி கொள்ளுங்கப்பா. எல்லா தீமையான மனுஷ
தீமைகளை விலக்கி கொள்ளுங்கப்பா. எல்லா நெருக்கடியான சூழ்நிலை கர்த்தர் ஆறுதலை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் ஆசீர்வாதங்களை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை காத்து கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவரே ஏதோ ஒரு தேசத்தின் மூலைகளிலே தனிமையாய் நெருக்கத்தோடு சிறுமையோடு ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நெருக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் தஞ்சமாய் இருந்து கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல தேவைகளை சந்தேங்க ஆண்டவரே, குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றி ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு எந்த நன்மையும் குறைந்து போகாதபடி ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு சிறுமைப்படுத்த இடங்களிலே கர்த்தர் உங்களை அடைக்கலமாய் இருப்பார். நெருக்கப்படுகிற காலங்களில் தஞ்சமாய் இருப்பார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.